கண்ணு ரெண்டு செவந்திருச்சு செவப்பா, கார்மேகம் சூழ்ந்துருச்சு கருப்பா, சொர்க்க வாசல் திரை திறந்து ஊர் கூடி காத்திருக்கோம், நீ எப்ப வருவேன்னு சொல்லி காத்துட்டு இருந்த எங்களை சூர்யா அண்ணாவோட அன்பான ரசிகர்களை நேற்று படம் ரிலீஸ் பண்ணாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இன்னைக்கு இதெல்லாம் தாண்டி உடைச்சிட்டு பல பிரச்சனைகள், எத்தனை பிரச்சனை சூர்யாண்ணா படம், ஒவ்வொரு படத்துக்கும் நீங்கள் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருங்க. எல்லாத்தையும் உடைச்சிட்டு ஏறி மிதிச்சுட்டு நெருப்பா புயலா கடலா அலையா வானத்தில் இருக்கிற இடியா மின்னலா சூறாவளியா சுனாமியா வந்துட்டே இருப்பார். இவரோட பயணம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ சூர்யாண்ணா வந்து தமிழ் சினிமாவில் நம்பர் 1 இடத்துக்கு வருவார். ஸோ ஆர்ஜே பாலாஜி சார் வந்து, நான் கருப்பு வேடம் அணிந்திருந்தேன். நீங்கள் போஸ்டரில் பார்த்துருப்பீங்க. போஸ்டரில் பின்னாடி கருப்பு சாமி வேஷம் போட்டிருந்தாங்கல்ல, அவங்களுக்கும் கூட நான் தான் கருப்பு மேக்கப் போட்டுவிட்டேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள் வந்து டே நைட் ஷூட்டு. நைட்டெல்லாம் தூக்கம் இருக்காது. ஒரு 2 மணி நேரம் தான் எங்களுக்கு டைமே கிடைக்கும். அந்த மாதிரி கோயம்புத்தூரில் ஷூட் எடுத்தாங்க. நான் சென்னையிலையும் வந்து கலந்துக்கிட்டேன். ஆர்டிஆர் ஃபிலிம் சிட்டியில் அந்த சாங்லேயும் ஆடிருந்தோம். அது நல்லா இருந்தது. ஸோ ஒவ்வொரு சீனும் அதான் நான் சொல்கிற மாதிரி, அந்த மாதிரி ஷெட் ஒர்க் ஆகட்டும், ஒவ்வொரு ஆர்ட் ஒர்க் ஆகட்டும், ஒவ்வொரு விஷயமும் வந்து அப்படியே செதுக்கி தியேட்டரில் மக்கள் எப்படி ரசிக்கிறாங்கன்னு நான் சொல்கிறதுன்னா, ஒரு திருவிழா, நீங்கள் மதுரையில் ஆடியோ லான்ச் நடந்தது, சித்திரை திருவிழாவுக்கு எவ்வளோ கூட்டம் வரும், அந்த மாதிரியான ஒரு கூட்டம் இனிமேல் ஒவ்வொரு தேட்டர்லையும் வரப்போகுது. ஏன்னா கருப்பன் இறங்குனது மதுரையில் தான், ஆடியோ லான்ச்சில் அங்கே இறங்குனாரு. அன்னையிலேருந்தே திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்றைக்கும் திருவிழா தான். நீங்களும் வந்திருக்கீங்க. கருப்பனுடைய அருள் உங்களுக்கும் கிடைக்கும், எல்லாத்துக்கும் கிடைக்கும். எல்லாத்துக்கும் தரமான ஒரு சிறப்பான ஒரு ட்ரீட் வந்து கருப்பு மூவியில் நீங்கள் பார்க்கலாம். படம் வந்து அட்வொகேட்டுன்ற பேரில் சில பேர் கட்ட பஞ்சாயத்துலாம் பண்ணுறாங்களே, அந்த மாதிரி இந்த சிஸ்டத்தில் சில விஷயங்கள்லாம் இருக்கிறத ஒரு கடவுள் வந்தால் எப்படி பண்ணுவார் மனுஷ ரூபத்தில், ஆனால் அந்த கடவுளே வந்தாலும் இங்கே சில விஷயத்த மாற்ற முடியாதுன்ற மாதிரி கஷ்டப்படுற ஒரு கதையை தான் நல்லா மெசேஜாக பண்ணியிருக்காங்க. அந்த லிவர் இப்போ ஒரு பொண்ணு வருவாங்க, அப்பா பொண்ணாக ஒருத்தவங்க வராங்க, மலையாளம்லாம் பேசுவாங்க, அவங்களாம் சூப்பர் ஆக்டிங்கு. ஓவராலாக பார்த்தோம்னா விஜய் சாரோட படத்தோட லியோ ரெஃபரன்ஸ் இருக்குது, அஜித் சாரோட ரெஃபரன்ஸ் இருக்குது. ஏதோ ரெஃபரன்ஸாக வச்சு படத்தை தேர்த்தி ஓரளவுக்கு ஹிட்டு கொடுத்துட்டாங்க. சூர்யா சார் ஃபேன்ஸுக்கு இது ட்ரீட்டு, நல்ல டபுள் ட்ரீட்டு. சூப்பராக இருந்தது. லைக் எனக்கு பிடிச்சிருந்தது. பேசிக்காக நான் சூர்யா ஃபேன்னால எனக்கு அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு அதுவே தேட்டரில் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள், அதுதான் நல்ல ஒரு இதுவாக இருக்கும். கிளைமேக்ஸ் இப்படி தான் வரும் அப்படின்றது எதிர்பார்த்து இல்லை, ட்விஸ்ட் அந்த சர்ப்ரைஸாக வந்த மாதிரி இருக்குது. அப்படி நான் சொன்ன கதையை சொன்ன மாதிரி ஆகிடும். நீங்கள் படம் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இல்லை என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கா அப்படின்னு. சூப்பராக என்டர்டைன்மெண்ட்டாக தான் இருந்தது. அந்த மியூசிக், அந்த இது ஸ்க்ரீன் பிளே எல்லாமே சேர்த்து உங்களுக்கு நல்ல படம். ஏதாவது மெசேஜ் கன்வே பண்ணுறாங்களா? தேட்டர் படம் பாருங்கள், எல்லாரும் வந்து படம் பாருங்கள், அப்போ தெரியும். கண்டிப்பாக படம் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்களான்னு தெரியல, ஆனால் நீங்கள் வந்து பார்த்துருக்கணும். நல்லா இருந்துச்சு. ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து பார்க்கணும். அதுவும் இல்லாமல் இப்போ புதுசாக சிஎம் வேறு வந்திருக்காரு விஜய், அதுக்கு ரிலேட்டடாக நல்லா தான் எடுத்திருக்காங்க. நல்லா இருந்துச்சு. அது எனக்கு தெரியல ப்ரோ, நாங்கள் கொஞ்சம் மேலே இருந்தனால கீழே என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல ப்ரோ. நேற்றும் அழுதாரு. நேற்று அழுதுக்கு ரிசல்ட் கிடைச்ச மாதிரி இன்னைக்கு சூப்பராக கொடுத்துருக்காரு. இன்றைக்கும் உள்ள படம் முடிச்சுட்டு பயங்கர எமோஷன் ஆகிட்டாரு. ரொம்ப நேரம், ஒரு 5 to 10 minutes அழுதாரு அவர். நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக் சாய் இப்படி பண்ணுவாரா, எல்லாம் ட்ரோல் பண்ணாங்க, அந்த மாதிரி அது இல்லாமல் நல்லா பண்ணியிருக்காரு. த்ரிஷாக்கு என்ன ப்ரோ? த்ரிஷா சூர்யா காம்போ நைஸ் தான். நான் பேரா வருவாங்கன்னு நினச்சேன், பட் அது பேர் கிடையாது. அது உள்ளே பார்த்தா தான் அவங்களோட கான்செப்ட் என்னன்னு உங்களுக்கு புரியும். இல்லை, ஸ்கோப் இருக்குது. த்ரிஷானாலே நிறைய கேரக்டர்ஸ் இன்வால்வ் ஆகிருக்காங்க. த்ரிஷானால சூர்யா நிறையா ப்ளே பண்ணியிருப்பாரு உள்ள. படம் சீரியஸாக சூப்பராக இருக்கு. நான் நல்ல கம்பேக் சூர்யானாக்கு சூப்பராக இருக்கு. இல்லை, இது நீங்கள் அவருடைய நியூ ஜென் பார்க்க, ஐ மீன் எப்படி சொல்கிறது, இதுக்கு முன்னாடி நீங்கள் கம்பேர் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி ஒரு இதுவாக இருக்குது. செம்மையாக வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. அவர் இந்த மாதிரி கேரக்டர் எடுத்ததே நல்லா இருந்துச்சு. அண்ட் கூஸ்பம்ப் மூமெண்ட்ஸ் தான் நிறைய இருந்துச்சு. ஸோ அதுவே சூப்பராக இருந்தது. ஏன்னா சூர்யா நான் ஃபைட்டிங் பண்ணி பார்த்துருப்போம், ரொமான்டிக் அதெல்லாம் பார்த்துருப்போம். இது வேறு மாதிரி சாமி வந்து ஆடுற மாதிரி, அது வேறு சொல்ல முடியாது, ஃபீல் பண்ணால் தான் தெரியும்.
மியூசிக் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அந்த ரோலில் எப்படி தரணுமோ அப்படி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு சீனுக்கும். ரொம்ப வருஷம் கழிச்சு சூர்யாவும் த்ரிஷாவும் சேர்ந்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி அது ரொமான்டிக் இது மாதிரி அவங்க காமிக்கல, சப்போர்ட்டிங் கேரக்டராக தான் எடுத்திருக்காங்க. பட் அதுவுமே அவங்க ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. த்ரிஷா மேம் சூப்பர். ஆர்ஜே பாலாஜி அதிகமாக வராது, சூர்யா கம்மியாக தான் வராது. இல்லை அவருக்கு ஏற்ற டைமிங்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஆர்ஜே பாலாஜி வில்லன் ரோல்னால கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் வர மாதிரி இருக்கும். பட் சூர்யா நான் எப்போ வரணுமோ அப்படி கரெக்டாக அந்த சீன் வந்து ப்ளேஸ் ஆகிடும். கண்டிப்பாக பார்க்கலாம் ஃபேமிலி மாதிரி. படம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். செம்ம வைப்பாக இருந்தது. எங்கள் கருப்பசாமியோட அருள் அப்படியே எல்லாருக்கும் இறங்குன மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? ஆக்சுவலி சாமி படம் நமக்கு தெரிஞ்சு தான் வந்தோம். ஆர்ஜே பாலாஜி அவங்களோட ஜானர் தான் இது. ஆல்ரெடி மூக்குத்தி அம்மன்லாம் எடுத்துருக்காருன்றனால படம் உண்மையிலே சூப்பராக இருந்தது. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட செம்மையாக இருக்குது. அந்த லேகு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஆக்சுவலி இது வந்து ஒரு எல்லாமே கதை சொல்கிற மாதிரி ஆகிடும். அது பேர் மாதிரி கிடையாது. சூர்யா த்ரிஷா அண்ணா வந்து பேர் மாதிரி கிடையாது. பட் நல்லா இருக்கு. அவங்க கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கு. ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கு. ஆமாம், ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் நல்லா இருக்கு, கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கு. சாயோட மியூசிக் மேட்ச் ஆயிருக்கா? செம்மையாக இருக்கு. அது வந்து சாயோட ஃபர்ஸ்ட் மூவி இல்லை அந்த மாதிரி கிடையாது. வேற லெவல். ஒரு 150 படம் போட்ட மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் தெரிச்சிருக்காங்க. ஹீரோக்கு பில்டப் ஒன்று இருக்கு. அதை தாண்டி வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு நார்மல் கமர்ஷியல் படம் இல்ல. ஹீரோ பில்டப் மட்டும் இல்ல, ஈவன் ஆர்ஜே பாலாஜிக்குமே பில்டப்லாம் இருக்கு. அதுக்கான அந்த டியூனுமே வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோருமே சூப்பரா போட்டுருக்காரு. பாலாஜி எப்படி பண்ணிருக்காரு? செம்மையா பண்ணிருக்காரு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் வில்லன் ரோல் அடாப்ட் ஆயிருக்காரா? அவர் வந்து என்ன சொல்றது, இது வந்து வில்லன் ரோல் மாதிரி எனக்கு தோணல. ஒரு ஸ்மார்ட்டான பர்சன் இருந்தா எப்படி இருக்கும், விசஸ் கடவுள் எப்படி இருப்பார் அந்த மாதிரி. இப்போ வந்து ஆர்ஜே பாலாஜியோட பிரசன்ஸ் ஜாஸ்தி, சூர்யா அது கம்மி. அதுல ஏதாச்சும் உங்களுக்கு டிசப்பாயின்ட்மென்ட் இருக்கா? அப்படிலாம் கிடையாது. ஈக்குவல் பிரசன்ஸ் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா சாமி வந்து எல்லா டைமும் இருக்க முடியாதுல்ல. சாமி அருள் எப்பயாவது தானே கிடைக்கணும். ஸோ அதனால வந்து சூப்பரா இருக்கு. செம்மையா என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பா எல்லாருமே போய் பார்த்து கடவுளோட அருள் பெற்று வாங்க எல்லாரும். கருப்பசாமி அருள் வரும் உங்க எல்லாருக்கும். இப்போது இவ்வளோ தடைகளை தாண்டி இன்றைக்கி வந்திருக்குன்னு நினைக்கும் போதே எங்கள் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து செம சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இன்றைக்கி உள்ளே போய் விட்னஸ் பண்ணதில் வந்து இன்னும் பெரிய சந்தோஷம். இவ்வளோ வந்து கருப்பசாமி வந்து நேர்லேயே வந்த மாதிரி இப்படி காட்டியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சூர்யா அண்ணாங்கிறதே எங்கள் வாழ்க்கையில் நிஜமாக ஒரு சாமியாக தான் நாங்கள் பார்க்குறோம். அவரை வந்து கருப்பசாமியாக காட்டினதில் எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இது வந்து ஆஸ் அ ஃபேன்களாக நான் சொல்லுவேன், இது ஷாராக ஒரு கம்பேக் தான். சாமி வந்த மாதிரி இல்லைங்க, சாமியை வந்துருச்சுங்க நிறைய பேர்த்துக்கு. அந்த மாதிரி சாயோட மியூசிக் தான் காரணம். ஆக்சுவலாக அது சொல்லணும்னா சாயோட மியூசிக் அழகாக வந்து உட்காந்துருக்கு. அதுவும் சாயோட மியூசிக்கில் வந்து அண்ணாவோட ஃபைட் சீன்ஸ்லாம் பார்க்கும்போது வேறு லெவல். எல்லா பாட்டும் செமையாக இருக்குங்க. அதுவும் ஆர்ஜேபி ஆக்டிங்கும் வேறு லெவல், த்ரிஷா மேமும் ஆக்டிங் வேறு லெவல். எல்லாமே எது எங்கே குறை சொல்கிறதுன்னு கூட கண்டுபிடிக்க முடியல. இது ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்க வேண்டிய படம் தான். ரெண்டுமே மஜாவாக இருந்துச்சுங்க. நீங்கள்லாம் நேரில் போய் விட்னஸ் பண்ணணும். அதுவும் கிளைமேக்ஸ்லாம் அன்எக்ஸ்பெக்டட் ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்தது. த்ரிஷா சூர்யா காம்பினேஷன் ரொம்ப நாள் கழித்து பார்க்கறதுலேருந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வித்தியாசமாக இருந்துச்சு, க்யூட்டாக வெறியாக இருந்துச்சு. அழகாக நடிச்சிருந்தாங்க த்ரிஷா மேம். எல்லா ஃபேன்ஸும் வந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது, நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது. கருப்பனே வந்து இறங்கின மாதிரி இருக்குங்க. வேறு என்ன, எனக்கு சாமி நம்பிக்கை இல்லை தான். இப்போ வெளில வரும்போது சாமியை தான் கும்பிட்டு வந்தேன். என்ன பண்ணுறது, வேறு லெவலுங்க. அப்படி காட்டியிருக்காங்க. இது நேர்மையாக இருக்கணும். நேர்மையாக இல்லைன்னா கருப்பசாமி பண்ண வேண்டிய வேலையை பார்த்துருவார், அவ்வளோதான்.